எல்லாருக்கும் வணக்கம். சும்பன் தோப்புக்கரையிலேருந்து பேசுகிறோம். எக்கச்சக்கமான பேர் வந்து ஆட்டுக்கால் சூப் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. சொல்லித்தர்றேன் பாருங்கள். தண்ணியில் வந்து ஆட்டுக்கால் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறோம். எதுக்காக வேக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் இருக்கிற அந்த கிருமிக, மண், டஸ்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுனாலே அதெல்லாம் போயிடும். ஆனால் ஓவராக பாயில் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து வெந்துச்சுன்னா போதும். அப்புறம் எடுத்து நம்ம ஆட்டுக்கால் சூப் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் வந்து சும்மா பாயில் பண்ணி வச்சுட்டு போடுறோம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். ஊற்றிக்கிறோம். கடைசியாக கொத்தமல்லி தழை ஃபுல்லாக போட்டு குக்கர் வச்சு மூடி வச்சு விட்டுடலாம். 7 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் திறந்ததையுமே ஆட்டுக்காலோட சூப் வந்து கமன்ட்டு எப்படா குடிப்போன்னு இருக்குது. இப்போ நான் ஊற்றி காட்ட பாருங்க எப்படின்ட்டு. சூப் அருமையாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆட்டுக்கால் சூப் வந்து எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட வந்து ரெகுலராகவே இருக்கும்.